சென்னை எழும்பூரில் உள்ள தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சி கூடத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழகத்தின் வரலாறு, பண்பாடு மற்றும் நிர்வாகம் சார்ந்த அரிய ஆவணங்களை பாதுகாத்து வரும் தமிழ்நாடு ஆவண காப்பகம் 100 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. வரலாற்று ஆராய்ச்சி கழகம் சார்பில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டிடங்கள் புனரமைக்கப்பட்டு வந்தன. 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கண்காட்சி கூடமும் அமைக்கப்பட்டு வந்தன. பணிகள் முடிவடைந்த நிலையில் அவற்றை பயன்பாட்டுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். 100 ஆண்டுகள் பழமையான அரிய ஆவணங்களை பாதுகாக்க 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஜப்பானிய திசு முறையில் செப்பனிடும் பணிகளையும் தொடங்கி வைத்தார். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி.கே. சேகர்பாபு, எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன், மேயர் பிரியா மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். சென்னை எழும்பூரில் உள்ள தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சி கூடத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழகத்தின் வரலாறு, பண்பாடு மற்றும் நிர்வாகம் சார்ந்த அரிய ஆவணங்களை பாதுகாத்து வரும் தமிழ்நாடு ஆவண காப்பகம் 100 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. வரலாற்று ஆராய்ச்சி கழகம் சார்பில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டிடங்கள் புனரமைக்கப்பட்டு வந்தன. 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கண்காட்சி கூடமும் அமைக்கப்பட்டு வந்தன. பணிகள் முடிவடைந்த நிலையில் அவற்றை பயன்பாட்டுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். 100 ஆண்டுகள் பழமையான அரிய ஆவணங்களை பாதுகாக்க 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஜப்பானிய திசு முறையில் செப்பனிடும் பணிகளையும் தொடங்கி வைத்தார். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி.கே. சேகர்பாபு, எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன், மேயர் பிரியா மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர்.